ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும். ஸோ இந்த விளாக் வந்து ஷாப்பிங் விளாக் தான். நான் இதை ஷார்ட் வீடியோலயே போட்டிருக்கேன். நம்ம ஊர் பக்கம் வந்து திருப்பூர் காட்டன் போட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் கலெக்ஷனு, பாத்திரம், வெசல்ஸ், வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் இருந்தது. பார்த்ததுமே நம்ம கண்ணை பறிச்சிடும். நீங்க வாங்கணும்னு நினைக்கவே வேணாம், உள்ள போனாலே போதும், தானாவே வாங்கிடுவீங்க. அவ்வளோ பொருள் இருந்தது. எந்த பொருள் எடுத்தாலும் 160 தான். நீங்க இதுல எது வேணா எடுத்துக்கலாம். ஸோ கிச்சனுக்கு, வீட்டு ஹோமுக்கு தேவையான அனைத்து பொருளும் இருக்கு. சில்வர்லயே அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கு. நம்ம இப்பெல்லாம் ஒரு டிஃபன் பாக்ஸ் கூட 100 ரூபாய்க்கு மேலதான் வாங்குறோம். 160 ருபீஸ்க்கு பெரிய பெரிய குண்டா, கடாயின்னு நிறைய இருந்தது. டப்பர்வேர் ஐட்டம்ஸும் இருந்தது. கிளாக்கு, கெட்டிலு, அது போல நான் ஷார்ட் வீடியோலயே நிறைய உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு கொட்டி கிடக்குது. இங்க பிளேட்லாம் கூட 2 பிளேட் எடுத்தா 160 தான். இதுல சில்வர் டிஃபன் பாக்ஸ்லாம் கூட 160 தான். அந்த 3 அடுக்கா இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட தாராளமா வாங்கலாம். அதே மாதிரி ஹாட் பேக்கு, இந்த இந்த ஜக் ஒன்று எடுத்தேன் நான். இதை மீஷோல நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். ஆனா ரேட் எல்லாம் மீஷோல அதிகமா இருந்தது. இந்த சாதம் வடிக்கிறது கூட, நான் பிரியாணி எல்லாம் செஞ்சா நம்ம சாதம் வடிப்போம் இல்லையா, ஸோ இது கூட நான் நிறைய நாள் பார்த்துருக்கேன். 160க்கு இது ஒர்த்து, நல்லா பெருசாவே இருந்தது. அந்த தண்ணி ஊத்துற ஜாருமே நான் வாங்கிட்டேன். ஒரு 2 லிட்டருக்கு மேல பிடிக்கும். சப்பலுமே 160 தான். இங்க இல்லாத பொருளே இல்லை. எல்லா வாட்டர் பாட்டில், செப்பல், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், கிளாக்கு, பூஜா ஐட்டம்ஸ், டெட்டி பியரு, அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கு. மேட்டெல்லாம் அவ்வளோ சூப்பரா, பெரிய பெரிய மேட்டுங்க, அவ்வளோ சூப்பரா இருந்தது. இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாக் எல்லாமே 2 நாள் தான். கடை ஸ்டார்ட் பண்ணி 2 நாள் தான் ஆகுது. இன்னும் பாதி ஸ்டாக் அவங்க அடுக்கவே இல்லையா. நான் வந்து அந்த அண்ணா கிட்ட கேட்டப்ப, அம்மா பாதி ரேக் காலியா இருக்கு, நாங்க இப்பதான் ஃபில் பண்ணிட்டே இருக்கோமா, அதுக்குள்ள கஸ்டமர்ஸ் ஒருத்தரா வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பேரை வந்து வேலைக்கு ஆள் எடுத்துட்டு இருக்காங்க போல. ஒரு 4 பேர் தான் இருக்காங்க. அவங்களால அடுக்க முடியல. நிறைய திங்ஸ் கீழே வச்சிருக்காங்க. ஸோ சேரு, பிளாஸ்டிக் சேரு, பிளாஸ்டிக் டப்பு, துணி போடுற டப்புலாம் 160க்கு வெளியவே அடுக்கி வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்கு வைப்போம் இல்லையா ஸ்டாண்டு, அந்த வாஷிங் மிஷினுக்கு வைக்கிற ஸ்டாண்டு, எல்லா பொருளுமே இருந்தது. நான் என்னென்ன பொருள் வாங்கினேன்னு உங்களுக்கு ஷார்ட் வீடியோ இது பாருங்க. டம்ளர் கவுக்கிறது, பிளேட்டு கவுக்குற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி சில்வர்ல பாத்திரம் கழுவி போடுவோம்ல, அந்த மாதிரி டப்புங்க எல்லாமே இருந்ததுங்க. எனக்கு வந்து தேவையான ஒரு சில ஐட்டம் மட்டும் நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா இது 160ன்றனால ஒரு 4-5 பொருள் வாங்கினா நமக்கு 1000க்கு மேல வந்துடும். பசங்களுக்காக நான் ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு எனக்கு வந்து ஒரு செப்பல், ஒரு இந்த மாதிரி பாத்திரம் போடுற கூட, அந்த மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன். அது நீங்க போய் ஷார்ட் வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். எப்பவுமே நம்ம சேனல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் மட்டும்தான் நான் கிரியேட் பண்ணி உங்களுக்காக கொடுப்பேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேணும். அதனால கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம ஊர் வேப்பம்பட்டு ரயில் நிலையம் இருக்கு இல்லையா, அதுக்கு அருகில், மிக அருகில் தான். நீங்க ஸ்டேஷன் விட்டு இறங்குனதுமே ஆப்போசிட்லயே இந்த கடை வந்துடும். ஸோ இது எப்படியும் இந்த சம்மர் ஹாலிடேஸ்ன்றதுனால இங்க 1 மந்த்துக்கு இந்த கடை இருக்கும். அதனால நிறைய திங்ஸ் இறக்கியிருக்காங்க. டூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த கட்டிங் பிளேடு, சுத்தி, அதெல்லாம் கூட இருக்கு. ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ், எப்பா நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல, அவ்வளோ பொருள் அங்க இருக்கு. இப்ப புதுசா ஒருத்தவங்க கல்யாணம் ஆகி வராங்கன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்க வந்து எடுத்துட்டு போயிடலாம் போல. அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கத்திங்க, ஸ்கூலுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே இருந்தது இங்க. அதனால இங்க பாருங்களேன், எவ்வளோ இந்த நட்டு போல்டுலாம் நம்ம அந்த ஸ்க்ரூ டிரைவர்லாம் யூஸ் பண்ணுவோம், ஸ்பேனர்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சுத்தி. அப்புறம் நம்ம செடி வைக்கிறதுக்குலாம் சில ஐட்டம்ஸ், ஜாரு கூட 160 ருபீஸ் தான். இடிக்கல் எல்லாமே 160 தான். ஸோ அவ்வளோ இருந்தது. இந்த கீ செயின் ஹோல்டரும் 160 தான். ஸோ எந்த பொருள், சில பொருள் வந்து 2, இப்போ ஜாடி எடுத்தீங்கன்னா 2 ஜாடி வந்து 160 ருபீஸ், 2 பிளேட் வந்து 160 ருபீஸ். பசங்களுக்கு ஷூ, செப்பல்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இது வரைக்கும் நான் இந்த ரேட்டுக்கெல்லாம் செருப்பு வாங்கவே முடியாது. நீங்க என்னதான் மீஷோல பார்த்தாலுமே அது 200 250 அப்படிதான் வரும். டிமார்ட்லயும் நான் பார்த்திருக்கேன். இந்த ட்ராக்கு, பேண்ட் எல்லாம் பாருங்களேன், 160 ரூபாய்க்கு தாராளமா எடுக்கலாம். சட்டெல்லாம் தச்சதே 160 ரூபா தான். நம்ம குவாலிட்டி பார்த்து கொஞ்சம் எடுக்கணும். பசங்களுக்கு, கிட்ஸுக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா செட்டா இருக்கு, 160 தான். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது குட்டி பசங்களுக்குலாம். இது ஃபுல்லா ஹேண்ட் பேக், அதுக்கப்புறம் லெக்கின்ஸு, அப்புறம் இன்னர்வியர்ல வந்து இன்னர்வியர் கூட இருக்கு, பாவாடைங்க, அதுக்கப்புறம் இந்த தோத்தீஸு எல்லாமே இருக்கு, வேஷ்டி, லுங்கி எல்லாமே வந்து 160 ருபீஸ் அப்படின்னு இங்க ஃபுல்லா போட்டு வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி பில்லோலாம் கூட இருக்கு. நம்ம ஊஞ்சல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பில்லோங்கெல்லாம் கூட இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா திக்கா குவாலிட்டியா இருக்கு. 160க்கு இது ஒர்த்து தான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்து கர்டைன்ஸ்லாம் நிறைய இருந்தது. ஸோ தலைக்காணி உரை எல்லாமே இருந்ததுங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ திங்ஸ் இருந்தது. இந்த மாதிரி நம்ம திருப்பூர் காட்டன் பை ஒன் கெட் ஒன்
இந்த மாதிரி ஆஃபர்லலாம் போய் பார்த்தீங்கன்னா ஷால்லாம் 6 ஷால் இருக்குது, எந்த கலர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அது வாங்கலை, உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன். ஸோ இது போல் ஆஃபரில் போடும்போது நீங்கள் போய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆஃபரில் வர்றதுனால தான் நமக்கு இவ்வளோ கம்மியாக தராங்க. பல்காக எடுக்கும் போது அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப வந்து கம்மியாக கிடைக்கும். அதனால இது சோல்ட் அவுட் பண்ணிடலான்ட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. ஸோ இவங்க வந்து எல்லா இடத்துல தான் இந்த பொருட்களை வாங்குறாங்க. அதனால தான் இந்த டர்க்கி டவுல்லாம் பெருசு பெருசாக இருந்தது, 160 தான். ஸோ இது மாதிரி நிறைய கலெக்ஷன் பார்த்தேன், எல்லாமே சூப்பராக இருந்தது. நான் ஒரு வாட்டி தான் போயிட்டு வந்தேன், இன்னொரு வாட்டி போய் விசிட் பண்ணும்போது உங்களுக்கு நான் இன்னும் நிறைய கலெக்ஷனை டீட்டெயிலாக காட்டுறேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் போனதுனால நமக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோன்ற ஐடியாவில் தான் இருப்போம், வீடியோ எடுக்கிற ஐடியா இல்லை. நான் வந்து பாப்பாவுக்கு தான் இந்த ட்ரெஸ் எடுத்தேன், நான் அந்த ட்ரெஸ்ஸை தான் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தேன். அவளுக்கு வந்து குத்தக்கூடாது, உள்ள லைனிங் துணி இருக்கா அப்படின்னு பார்த்தேன். ஸோ பியூர் காட்டன்லேயும் பார்த்தேன், நல்லா இருக்கு. ஒரு லெகின்ஸு, ஒரு ஷாலு. இந்த ப்ரௌன் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், அதுக்கப்புறம் ப்ளூவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த ப்ரௌன் வந்து அந்த மாடல் அவள் ஏற்கனவே அந்த கோட் மாடல் வச்சிருக்கா, ஒரு லெகின்ஸோட இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. 180 ட்ரெஸ் மட்டும் 180, பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே 160. ஸோ ரொம்ப நேரம் அதையே பார்த்துட்டே இருந்துட்டு அப்புறம் என் மனசு ப்ளூ கலர் எடுன்னு சொன்னதுனால ப்ளூ கலரே சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பையனுக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டேன். ஸோ முக்கியமாக நான் போனேன்னா நமக்கு ரொம்ப எது தேவைப்படுதோ அதை மட்டும்தான் வாங்குவேன். மற்றபடி சுற்றி பார்த்துட்டு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்காக நான் சில விஷயத்த வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்க இதை பார்த்தாங்கன்னா போய் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் இதை போட்டிருக்கேன். பூஜா ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா விளக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. 160 ருபீஸ்க்கு பித்தளை விளக்குலாம், அந்த காற்றுல அணையாமல் எரியுமே அந்த விளக்குங்க. அந்த தூபக்கால், கற்பூர ஏற்றுமே தூபக்கால், டம்ளரு, அதெல்லாம் அவ்வளோ கம்மியாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். இங்கே பூஜா ஐட்டம்லாம் ரொம்ப ரொம்ப ஒர்த்து. என்கிட்ட நிறைய பூஜை பாத்திரம் இருக்குது, அதையே என்னால் வாஷ் பண்ண முடியல. அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நான் வாங்கலாம். இந்த கண்ணாடியிலே கெட்டுலாம் இருந்ததுங்க, காஃபி மேக்கர்லாம் இருக்குங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே பாருங்கள், இந்த பக்கெட்டு, டப்பு, அந்த உட்காந்து துணி துவைக்கிற சேரு எல்லாமே போட்டிருக்காங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க போர்டு. ஸோ இந்த போர்டை பார்த்துட்டு தான் மக்கள் கூட்டம் உள்ள குவிறாங்க. இந்த மாதிரி வீடு துடைக்கிற மாப்பு, தொடப்பம் எல்லாமே இருக்குங்க.